ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வச்ச ஒரு ரெசிபி தான். சூப்பராக இருக்கும் இந்த வாழைப்பூ ரெசிபி. இதுக்கு நான் வாழைப்பூ உரிச்சு பாதி வாழைப்பூ எடுத்திருக்கேன். மிச்ச வாழைப்பூ வேற ஒரு பொருள் ரெசிபி செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இது உரிச்ச உடனே செய்யணும். நான் உரிச்சு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, அதனால கருப்பாக ஆரம்பிக்குது. அப்படி நீங்கள் உரிச்ச உடனே இது இருக்குல்ல, அரிசி கழுவுன தண்ணி அதில் போட்டு வச்சா உங்களுக்கு கருப்பாகாது. நான் கொஞ்சம் அப்படியே வச்சுட்டதுனால கருப்பாயிருச்சு. இப்போ அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாதி தான் எடுத்திருக்கேன், மிச்ச பாதி வேற ஒரு ரெசிபிக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு நிறைய பேர்னா அதை ஃபுல்லாகவே சேர்த்துக்குங்க. நான் 2 பேருக்காக செய்கிறேன் இந்த குழம்பு. மீன் குழம்பு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும், அதுக்காக நான் பாதி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், தாளிப்பு வடகம், இதுதான் ரெடியாக இருக்குது. இப்போ புளியும் ஊற வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் மீன் குழம்புனால எண்ணெய் கூட இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் கூட எண்ணெய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது நல்லா உறிஞ்சி வரும்போது கருவேப்பிலை, நல்லா கடுகுலாம் வெடிச்சு வந்துடுச்சு. இப்போ இந்த வெங்காயம், வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது தக்காளியும் வாழைத்தண்டியும் சேர்த்துக்கலாம். இது கூட வேற காய் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் வாழைப்பூவும் இந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டேன். நல்லா வாசமாக இருக்கும், அப்போ தான் அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக இதை லைட்டாக வதக்கிட்டு இப்போ உப்பு காரெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வாசனைக்கு கொஞ்சமாக நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக முருங்கைக்காய் ஒரு 5-6 மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் இது. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு புளியை ஊற வச்சு வச்சிருந்தேன், அதை நம்ம கரைச்சி சேர்த்து போகிறோம். இப்போ ஒரு 1/4 ஹவர் முன்னாடி நல்லா புளி ஊற வச்சு வச்சுருந்தேன், ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் சைஸுக்கு. அதை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இந்த புளி தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இழுத்து சேர்த்துக்கலாம். இதேமாரி 3 வாட்டி புளியை கரைச்சி சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 3 தண்ணிக்கு அந்த புளியை நல்லா கரைச்சி சேர்த்தாச்சு. எடுத்து சேர்த்த பிறகு இந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. இதை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்குனா நம்மளோட சூப்பரான சைவ மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இது 10 நிமிஷம் கொதிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 ஹவர் நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதாவது வாழைப்பூ குழம்பு. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.